மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்திற்கு நிச்சயம் அனுப்புவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திட்டங்கள் காஞ்சிபுரத்தில் செஞ்சு கொடுத்து இந்த காஞ்சிபுரம் தொகுதியில பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சிலவற்றை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நகராட்சியா இருந்த காஞ்சிபுரம், முனிசிபாலிட்டியா இருந்த காஞ்சிபுரத்தை இன்னைக்கு கார்பரேஷனா மாத்தி காட்டியது நம்முடைய திமுக அரசு. 300 கோடி ரூபாய் மதிப்புல பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கு. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2ஆம் கட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மஞ்சள் நீர் கால்வாய் மேம்பாட்டு பணிகள், பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவ மையத்தில் புதுசாக 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், 30 கோடி ரூபாயில காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நம்முடைய ஆட்சியில நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையை 4 வழிச்சாலையாக காஞ்சிபுரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவின் வாக்குறுதிகளை கூறி அவர் வாக்கு சேகரிக்கிறார். காஞ்சிபுரம் வேட்பாளர் நித்யசுகுமார், உத்தரமேரூர் வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து அவர் அங்கு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அறிஞர் அண்ணா வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு தனது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் வாக்குறுதிகளை கூறி அவர் அங்கு வாக்கு சேகரித்து வருகிறார். சந்துரு, தசரதன், வெங்கடேசன், தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் யுவராஜ், மாநகர அமைப்பாளர் சகோதரர் சுகுமார், துணை அமைப்பாளர்கள் மணி, பால்ராஜ், அருள்முருகன், சஞ்சய் காந்தி, ஆண்டோ சிறில்ராஜ், இளம்பருதி, யுவராஜ், துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன், ராதாகிருஷ்ணன், சிலம்பு செல்வன், குலசேகரன், விநாயகமூர்த்தி, அதுபோல் வந்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு பாக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், சார்பு அணியினுடைய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள், சிபிஎம், சிபிஐ, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI மற்றும் அனைத்து தோழமை கட்சியைச் சேர்ந்த தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள், விவசாய பெருமக்கள், வர்த்தக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய உயிர் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வர்ற 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் தங்கை சகோதரி நித்யா சுகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்க போறீங்க. கன்ஃபார்மா? உறுதியா செய்வீங்களா? இன்னைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்க காஞ்சிபுரத்துக்கு, நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து என்னுடைய முதல் பிரச்சாரம், தமிழ்நாடு முழுக்க சுத்த போற முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருவாரூர் மண்ணில், கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றார். வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை, பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. இன்னைக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். மக்களை போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த உரிமையில கேட்கிறோம்?
2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? தேர்தல் வாக்குறுதியா சொன்ன அத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் குறைந்தது 900 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும்னு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சா பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி ரொம்ப முக்கியம்னு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு.